அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்வீனுடைய சட்டம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? சுக்குன் செய்யப்பட்ட நூனோட சட்டத்தை பார்த்தோம், நூனை சாக்கினாவுடைய சட்டத்தை பார்த்தோம். இப்போ நம்ம தன்வீனுடைய சட்டத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நம்ம தன்வீனோட சட்டத்தில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இத்காமுடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்னது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம அதில் இதுகாம்பி குண்ணா, இதுகாம்பி கைரி குண்ணா ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்ஹார் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இல்ஹார். இல்ஹார் நம்ம ஏற்கனவே சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து உள்ளது பார்த்தோம். அதே போல் தன்வீனுக்கு அடுத்து இருக்கக்கூடியதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இல்ஹாரில் என்னென்னா, இப்போ இல்ஹாரில் சாரி, நான் இன்னொரு இதை காமிக்கிறேன். இன்னொரு இல்ஹார், அதாவது தன்வீனுக்குள்ள இல்ஹாரை காமிக்காமல் நான் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்குள்ள இல்ஹாரை காமிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இல்ஹார்னா வெளிப்படுத்துதல் அப்படின்னு பேர். இப்போ தன்வீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தன்வீனுக்கு அடுத்து இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம இந்த தன்வீனுடைய உச்சரிப்பு, அதாவது தன்வீனா நம்ம பார்த்தோம் இல்லையா? தன்வீனா நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? தன்வீனா நம்ம இப்படி இருக்கும். தோ ஃபத்தல், தோ சேரு, தோ கசரு, அடுத்து என்னது தோ பேசு அப்படிம்பாங்க. ஸோ இதை நம்ம அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்? ஃபத்தஹத்தைன், கசருத்தைன், லம்முத்தைன். சரிங்களா? இந்த இதுக்கு அடுத்து நம்ம என்ன வரணும்? இந்த இல்ஹாருடைய எழுத்து, இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? வரணும். இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? வரணும். இதை நம்ம இல்ஹாருடைய எழுத்து என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வந்துச்சு அப்படின்னா இருக்க மாதிரியே ஓதணும். அந்த இடத்துல குண்ணா கொடுக்கறது, அடுத்து அந்த இடத்துல நம்ம இணைச்சி ஓதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறத இருக்க மாதிரியே ஓதணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? அதாவது கூட்டியும் ஓதக்கூடாது, குறைச்சும் ஓதக்கூடாது, இருக்கிறத இருக்க மாதிரியே ஓதணும். ஃபஸ்ட்டு ஹ, ஹ, ஐன், கைன், ஹ, ஹம்சா, ஹம்சா. ஓகே, இப்போ ஹம்சா அண்ட் அலிஃப், இது ரெண்டில் எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறத இருக்க மாதிரியே ஓதணும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா எப்படி ஓதணும்ட்டு? நாருன் ஹாமியா, நாருன் ஹாமியா, மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, ثم لا تسألن يومئذ عن النعيم. ஓகே, இப்போ நான் ஒரு 3 உதாரணங்களுக்கு இப்போ ஓதி காமிச்சேன். அதாவது நாருன் ஹாமியாக்கு நான் எப்படி ஓதுறேன்னு பாருங்கள். நாருன் ஹாமியா, நாருன் ஹாமியா. இந்த இடத்துல நான் குண்ணா கொடுக்கல. நாருங்கிறத நான் சாதாரணமாக சொன்னேன், ஹாமியாங்கிறதையும் நான் சாதாரணமாக சொன்னேன். இந்த இடத்துல நான் நாருன் ஹாமியா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 விரலுக்கு இங்கே சேர்க்கல, குண்ணா கொடுக்கல. இதே மாதிரி தப்பு பண்ணுவீங்க நீங்கள். அப்படி தப்பு பண்ணக்கூடாது. இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்ததுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி குண்ணா நீங்கள் கொடுக்கக்கூடாது. இருக்க மாதிரி ஓதணும். அதே போல் தான் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா. ஓகே, இந்த ثم لا تسألن يومئذ عن النعيم. ஓகே, இப்படி தான் எங்கெல்லாம் குண்ணா கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இதுதான் நம்முடைய எழுத்துலாம் வந்திருக்கு. சரிங்களா? மற்ற இடங்களில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம குண்ணா கொடுக்கக்கூடாது. யௌமைதின் நானின், யௌமைதின் நானின். ஓகே, அவ்வளோதான். ஓகே, யௌமைதின், இந்த அட் த சேம் டைம் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யௌமைதின்னு சொல்கிறீங்களா, அந்த தின்னையும் நீங்கள் சொல்லணும். ஆனால் இந்த தின்னுக்கு நீங்கள் குண்ணா தான் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நூன் அங்கே வெளிப்படுத்தணும். சரிங்களா? யௌமைதின் ஆனின், யௌமைதின் ஆனின். ஸோ அந்த நூனை அங்கே நீங்கள் வெளிப்படுத்தணும். ஆனால் அந்த இடத்துல குண்ணா கொடுக்கக்கூடாது. யௌமைதின் ஆனின். இட்ஸ் ராங். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தவறான இது. அப்போ தவறான ஓதுதல். சரிங்களா? அப்படி நம்ம குண்ணா கொடுக்கக்கூடாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் தான் கைனுக்கும்.
عذاب عظيم. Okay, سلام هي سلام هي. Okay, غاسق إذا. Okay, this is the சாரி, இதுதான் என்ன அப்படின்னா இல்ஹாருடைய சட்டத்தில் வரக்கூடிய உதாரணங்கள். சரிங்களா, அப்பப்போ இங்கிலீஷில் வர்றது, அதனால் நான் கொஞ்சம் தமிழில் அதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, இங்கிலீஷில் எதுவும் இடையில வந்துச்சுன்னா நான் வந்து அது தமிழில் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருவேன். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து நான் தமிழில் தான் அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லும்போது புரியாது, சில வார்த்தைகள் வந்து புரியாது. அதனால தான் நம்ம தமிழில் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். சரிங்களா, அப்படியே இங்கிலீஷ் என் வாய் தவறி வந்தது அப்படின்னாலும் நான் அதுக்கு தமிழ்லேயே அதுக்கடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவேன். சரிங்களா, இதுதான் இல்ஹாருடைய சட்டம். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே ஓகே, இப்போ 1 செகண்ட். இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க நாருன் ஹாமியாவுக்கு நம்ம வந்து இந்த உச்சரிப்பில் வந்து தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து என்ன வந்திருக்கு? ஹா வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இல்ஹாரின் சட்டத்தின்படி நாருன் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த தன்வீனை வந்து கூட்டாமலும் குறைக்காமலும் நாருன் ஹாமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரியே ஓதணும். இதே போல் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் அதே மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு நான் தாரேன். சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்காக நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் புக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அது வந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. அதனையும் நம்மளோட கிளாஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் கொடுக்குறேன் நம்மளுடைய இதில், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு இருப்போம். நம்ம இதில் இருக்கக்கூடிய பாடத்தில் நடத்தக்கூடிய எல்லா புத்தகங்கள் எல்லா இதையுமே நம்ம வந்து என்ன செய்வோம், அது வந்து போடுவோம். சரிங்களா, இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போனாலும் டெலிகிராமில் இருக்குன்னா நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி. சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் வந்து இதோட ஹார்ட் காப்பி வந்து கையில் கேட்குறீங்க, இதோட பிடிஎஃப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. இன்றைக்கி நம்ம இல்ஹாருடைய சட்டம் பார்த்துட்டோம். நம்ம வந்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சரிப்பு வந்து எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இந்த ஜீமோட உச்சரிப்பு எப்படி பண்ணணும்னா, இரு உதடுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. பல்லையும் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. சரிங்களா, 2 உதடையும் சேர்க்கக்கூடாது, பல்லையும் சேர்க்கக்கூடாது. நாவின் மத்திய பகுதி மேல் வாயை அழுத்தமாக தொட வேண்டும். சரிங்களா, நாவின் மத்திய பகுதி மேல் வாயை அழுத்தமாக என்ன செய்யணும்? தொட வேண்டும். ஜீம் ஜீம் அப்படின்னு சொல்லணும். குரல் அழுத்தமாக இருக்க வேண்டும். என்னன்னா, நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதோட மத்திய பகுதி என்னது? சென்டர். அந்த சென்டர் பகுதி என்ன செய்யணும் அப்படின்னா, நாக்கில் இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதி நடுப்பகுதி மேலே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய இதில் வந்து நாவின் மத்திய பகுதி வந்து மேல் இருக்கும் தெரியுமா, அதாவது மேலே பல்லுக்கு மேலே ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஓகேங்களா, அன்னமாக அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இதில் வந்து நம்மளோட இது வந்து படணும் அப்படின்ட்டு. சரிங்களா, ஓகே. ஜீம், அதாவது நீங்கள் ஜீம்னு சொல்லும்போது உங்களுடைய நாக்கோட மத்திய பகுதி மேலே கரெக்டாக அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து படணும். சரிங்களா, ஜீம் ஜீம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா, ஓகே. நம்ம வந்து ஏன்னா ஜீம்லாம் ஈஸி தான். சரிங்களா, அதனால் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து போட வேண்டாம். மற்ற கஷ்டமான வார்த்தைகளுக்கு நான் ஒரு இமாம் வந்து ஓதுறாங்க தெரியுமா, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் நாருன் ஹாமியா எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்கள். வமா அதராக்கிலேருந்து நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த வசனம் எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா சலாமுன் அடுத்து ஹா வந்திருக்கு. சரிங்களா, இது எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்க.
إنا أنزلناه في ليلة القدر. பார்த்தீங்களா இதில் எப்படி ஓதுனாங்க? சலாமுன் ஹிய, சலாமுன் ஹிய, இப்படி தான் ஓதுனாங்க. சரிங்களா? அந்த இடத்துல சலாமுன் ஹிய அப்படின்னு ஓதல அவங்க. சரிங்களா? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஓகே, இப்படி தான் ஓதணும். இந்த இடத்துல சலாமுன்னு சொல்லிட்டு குன்னா கொடுக்கூடாது. சில பேர் இந்த தப்பாக பண்ணுறாங்க. சலாமுன் ஹிய, இட்ஸ் ராங். இது வந்து டோட்டலி தப்பு. சரிங்களா? இப்படி வந்து தப்பாக ஓதக்கூடாது. சலாமுன் ஹிய இவ்வளோதான். நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீங்களோ அதை அப்படியே வாசிச்சிடணும். அவ்வளோதான். அப்படியே ரீட் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்ஹாரோடைய சட்டம் பார்த்தாச்சு. அப்புறம் ஜீமோட உச்சரிப்பும் பார்த்துருக்கோம். தன்வீன் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இல்ஹாரோட எழுத்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அதோட எழுத்து பார்த்து அதோடைய சட்டமும் பார்த்தாச்சு. உங்களுக்கு எப்படி ஓதணுங்கிறதே அதை நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா யாருக்கும் வந்து பயன் தரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலே இது குரான் ஓதுறாங்க தெரியுமா? நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சட்டங்கள்லாம் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடதுன்னு இல்லை, நீங்கள் தஜ்வீத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, நிறைய பேருக்கு அதை வந்து சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? யாருக்கும் வந்து இருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்றைக்கி தான் படித்தேன், இந்த இது வந்து இந்த இடத்துல இப்படி தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓதும்போது சும்மா படப்படன்னு குரானை ஓதாதீங்க. குரான் ஓதும்போது அந்த வார்த்தைகள் எல்லாமே மஹ்ரஜ் எல்லாமே வெளிப்படணும். அந்தந்த சட்டங்களை கரெக்டாக பேணி ஓதுங்க. உண்மையிலே நம்ம நல்லா வந்து குரானை அழகாக ஓதலாம். சரிங்களா? ஏன்னா குரானை வந்து அவசரமாக ஓதுறது வந்து இஸ்லாத்தில் கிடையாது. சரிங்களா? ஆனால் குரானை அழகிய முறையில் ஓதணும், நிறுத்தி நிதானமாக ஓதணுங்கிறது தான் இறைவன் நமக்கு சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு காட்டி தந்த வழி. சரிங்களா? இந்த சுன்னாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக, அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்.